இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. சட்டப்பேரவையில் பதிலுரையை புறக்கணித்திருக்கிறது அதிமுக. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். மேலும் தகவலை தலைமை செய்தியாளர் எஸ் ராஜா வழங்கிட கேட்கலாம். வணக்கம் ராஜா, இது தொடர்பான முழு தகவலை சொல்லுங்க. வணக்கம். 16வது சட்டமன்றத்தினுடைய கடைசி நாளான இன்றைய அலுவல்களை அதிமுக தற்பொழுது புறக்கணித்துள்ளது. அதாவது 14வது சட்டப்பேரவையினுடைய கடைசி நாள் இன்று. கடந்த 17ஆம் தேதி இடைக்கால பட்ஜெட்டை நிதியமைச்சர் திரு தங்கம் தென்னரசு மற்றும் உழவர் நலன்துறை அமைச்சர் திரு MRK பன்னீர்செல்வம் ஆகியோர் விவசாயத்துறை பட்ஜெட்டை தாக்கல் செய்தனர். இந்த நிலையில் அதற்கான அந்த பதிலுரை கடந்த 2 நாட்களாக நடைபெற்றது. இந்த சூழலில் இன்று நிதியமைச்சரும் அதே போல வேளாண் துறை அமைச்சரும் இன்று பதிலளிக்கின்றனர். அந்த பதிலுரையை அதிமுக புறக்கணித்துள்ளது. இந்த சட்டப்பேரவையினுடைய இந்த 5 ஆண்டுகள் தொடங்கிய இந்த ஆட்சியினுடைய இந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடரின் கடைசி நாள் இன்றாகும். நேற்று எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவருடைய உரையை நிகழ்த்தினார். ஆனால் இன்றைய பொழுது அதிமுக இந்த சட்டப்பேரவையை புறக்கணித்துள்ளது. இதற்கான காரணம் என்ன என்று அதிமுக MLA வட்டாரங்களில் நாம் விசாரிக்கும் பொழுது அவர்கள் தெரிவித்த அந்த பதில் என்னவென்றால், நேற்று எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி சட்டப்பேரவையில் உரையாற்றினார். சுமார் 2.5 மணி நேரத்திற்கு மேலாக அவர் பேசினார். ஆனால் அப்பொழுது முதலமைச்சர் நேற்றைய கூட்டத்தொடரில் நேற்றைய எதிர்க்கட்சி தலைவர் பேசும்போது முதலமைச்சர் அவையில் இல்லை. பல்வேறு சட்டம் ஒழுங்கு குறித்தும் பல்வேறு கேள்விகளை எழுப்பினார். மற்ற அமைச்சர்கள் தான் துறை சார்ந்த அமைச்சர்கள் அதற்கு பதில் எழுப்பினர். அதற்கு ஒரு பதிலடி கொடுக்கும் விதமாக இன்று புறக்கணித்திருக்கு என அதிமுக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இன்றைய சட்டப்பேரவையினுடைய அலுவல் என்ன என்று பார்க்கும் பொழுது, நிதித்துறை அமைச்சர் திரு தங்கம் தென்னரசு இந்த இடைக்கால பட்ஜெட்டிற்கான பதில் உரையை வழங்குவார். அவரை தொடர்ந்து வேளாண் துறை அமைச்சர் திரு MRK பன்னீர்செல்வம் பதில் உரையை வழங்குவார். அதன் பிறகு இந்த 2 மாதத்துக்கான அந்த வரவு செலவு எவ்வளவு அந்த செலவழிப்பதற்கான இந்த அரசு செலவழிப்பதற்கான அனுமதியை சட்டப்பேரவை அளிக்கும். அந்த அலுவல் இருக்கிறது. இன்றைய இந்த 16வது சட்டப்பேரவையினுடைய கடைசி நாள் இது என்பதால் முதலமைச்சர் குறிப்பாக சில அறிவிப்புகளை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் கடந்த இந்த 5 ஆண்டுகளாக என்னென்ன இந்த அரசு செய்தது, என்னென்ன நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டது, என்னென்ன நலத்திட்டங்கள் கொண்டு வரப்பட்டது என்பது குறித்தெல்லாம் முதலமைச்சர் பேசுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இறுதியாக சபாநாயகர் எவ்வளவு நாட்கள் இந்த சபை நடைபெற்றது, எத்தனை மணி நேரம் நடைபெற்றது, எவ்வளவு பேர் பேசினர், ஒவ்வொரு உறுப்பினர்கள் எந்த உறுப்பினர் அதிகமாக பேசினார், எந்த உறுப்பினர் அதிக கேள்விகளை கேட்டார் போன்ற அந்த புள்ளி விவரங்களை எல்லாம் தெரிவிப்பார்கள். இறுதியாக சபாநாயகரையும் பாராட்டி அவையினுடைய உறுப்பினர்கள் MLAக்கள் பேசுவார்கள். அதன் பிறகு இன்றைய சட்டப்பேரவை கூட்டத்தொடர் இந்த 16வது சட்டமன்ற கூட்டத்தொடர் இன்றோடு முடித்து வைக்கப்படும். இன்றைய தினத்தில் அதிமுக புறக்கணித்திருப்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.